அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான். என்னடா ரசமா அப்படின்னு பார்க்காதீங்க. விருந்து அப்படின்னா ரசம் இல்லாமல் விருந்தே நிறைவேறாது. அதே போல் நான்வெஜ்ஜு அப்படின்னாலும் ரசம் இல்லாமல் அது முடிவடையாது. அதனால் இந்த ரசம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ரசத்தை டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி சமைக்கலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு அந்த டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் தண்ணியை மட்டும். இது கூட 2 தக்காளி பழத்தை நல்லா பழுத்த பழமாக எடுத்து அந்த மேலே இருக்க ஒயிட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா கையாலவே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மிக்சிலலாம் அரைக்கக்கூடாது. கையிலே நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையே இது கூடவே போட்டு நல்லா அதையும் நல்லா பிசைஞ்சிருங்க. நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு ரசம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது, ஃபைனலாக தான் சேர்க்கணும். அதனால் இது மிக்ஸ் பண்ணது இது இருக்கட்டும். ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைச்சிக்கலாம். சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட 10லேருந்து 15 அளவுக்கு பூண்டு பல்ல உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சதை பாதியை மட்டும் எடுத்து நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பாதியை சேர்த்துக்கோங்க. பாதியை நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 2லேருந்து 3 கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம், மிளகு அந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ரசம் வாசனை வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் ஊற்றிட்டு டக்குன்னு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷமோ இல்லை 1 நிமிஷமோ கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு அந்த வாசனை வெளியே போகாமல் இருக்கும். அப்போ தான் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த மாதிரி நல்லா முறைக்கட்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.